பாவங்களுக்காக காரணங்களை எல்லாம் விட்டுடுவேன் என்றும் கேட்டி மனதிலே வாசகரே, எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடைந்த நாட்டில்லாத பெருமரங்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுப்பேன் என்று நம்புகிறேன். என் பாவங்களை பொறு சுவாமி, என் பாவங்களை பொறு சுவாமி, என் பாவங்களை எல்லாம் பொறுத்துக்கொள்ளும் சுவாமி. ஆமென். நம்பிக்கை இருக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியானவர். உலகம் வெறுமையாகி வேடிக்கை பார்க்கின்றது, ஆனால் பணமோ பகலானது வெளிச்சம் போட்டு விளையாடுகிறது. பாவமோ பளபளப்பாகின்றது, பக்கத்தில் நிற்கின்றது. பக்தியோ பாதை தெரியாமல் பரிதவிக்கின்றது. பண்பும் பாசமும் பார்க்க முடியாமல் போனது. எனவே இம்மானுவேலன் எம் மணிக்கு தந்த அப்பா தந்தை என்ற உறவின் மதிப்பீடுகளை மீண்டும் புதுப்பிக்க வாருங்கள். அவர் பேசுவதை எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என என்று கட்டளையிட்டு அவர் கூறுவதை நாம் கேட்க காதுகளை மட்டுமல்ல உள்ளத்தையும் திறந்து நமக்கு கொடுத்த உறவின் உரிமையில் உண்மையாய் கேட்போம். எங்களுக்கு இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா எங்களையும் நிறைவேறுவது போல மங்களையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாச ஆத்மாக்கள் சர்வீச இறக்கத்தினால் ஐக்கிய சமாதானத்தில் நிலைப்பாட கடவுளே. பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 1. இவனுடைய பழி என் மீதும் என் சந்ததியின் மீதும் வராமல் இருக்கட்டும். உங்கள் இஷ்டப்படி இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். சுமைகளால் சோர்ந்திருந்தோரே வாருங்கள் என்றேன். சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் தீர்ப்பு என்று உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் கெத்சமனியில் என்னை தேடி வந்தனர். இன்று இப்போது நீங்கள் யாரை தேடி வந்துள்ளீர்கள்? பிலாத்து என்னை பற்றி, இதோ பாருங்கள் மனிதன், ஏனெனில் இவரிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று கூறினார்.
ஆக குற்றம் இல்லாதவன் மனிதன் என்று சான்று பகர்ந்தான். மனிதன் என்பவன் இறைவனின் படைப்பானதால் அவரை அப்பா தந்தாய் என அழைக்கும் உரிமை பெற்ற மைந்தனாவான். எனவே மணமகனான எனக்கு உற்ற சகோதரன் ஆவான். இறைவன் உன் தந்தை என்பதை நீ மறந்து என்றும் மாபெரும் பாவி என உன்னை தாழ்த்துவதில் மிக கவனமாயிருக்கின்றாய். பிளாத்து என்னை தீர்ப்பிட்டதற்காக நீ கோபப்படுகின்றாய். பார், நான் இப்போது உன்னை தீர்ப்பிடப் போகின்றேன். பயப்படாதே, பாவி என்றல்ல, மாறாக அப்பா தந்தாய் என உரிமையுடன் அழைக்கும் அன்பு மகன் என்று தீர்ப்பிடுகின்றேன். ஆம், முதலில் நீ ஓர் இறைவனின் பிள்ளை, அதாவது மனிதன். பிறகு நீ உனது வாழ்வால் பாவி அல்லது புனிதராக மாறுகிறாய். உனது உரிமையை மறவாதே. உனக்கு இந்த தீர்ப்பு மகிழ்ச்சியானதுதான். அதே வேளையில் பாவத்திலிருந்து வெளிவர பாதை தெரியாமல் தவிக்கின்றாய். தூரத்திலிருந்து ஓடிவரும் ஊதாரி மைந்தனை பார். பாவ வாழ்வின் உச்சத்தில் பசியின் கொடுமையில் தன்னை, தன் நிலையை, தான் யார் என்பதை, விசேஷமாக தான் இன்னாருடைய பிள்ளை என உணர்ந்து உறவை புதுப்பித்தான். தந்தையையும் அவரது அன்பின் மேன்மையையும் அரவணைப்பின் சுகத்தையும் அனுபவித்திட வீழ்ச்சியில் இருந்து எழுந்தார். எழுந்தவன் தந்தையை நோக்கி நடந்தான். தந்தையின் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் சொந்தக்காரனானான். பிளாத்திற்கு நான் நீதிமான் என தெரிந்தும் தனது பதவி, அந்தஸ்து, அதன் சுகங்கள், இதற்கு மேலாக ரோமைக்கும் யூதாவிற்கும் உள்ள உறவை நிலைப்படுத்த சிலுவையை எனக்கு தந்தார். எனது தீர்ப்பு உனக்கு சிலுவையை அல்ல, மாறாக சிநேகத்தை, நட்பின் உறவை தருகின்றது. நண்பனாக தயக்கமே, எழுந்திரு, கரம் கோர்த்து முன்னிருக்கும் பாதையில் முனைப்போடு விரைந்து செல்வோம். உறவை புரிந்து கொள், எனது நண்பனாய் மாற்றிக்கொள், நடப்போம் வாழ்வை நோக்கி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரங்களிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாச ஆத்மாக்கள் சர்வீஸ் இறக்கத்தினாலே நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுள். சொல்லுகின்றோம். நிலை 3. முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். இடர்கள் யாரிடமிருந்து வருகின்றதோ அவர்களுக்கு ஐயோ கேடு. அந்த பெண் அம்மரத்தின் கனி உண்பதற்கு நல்லது, பார்வைக்கு இனிது என கண்டாள். உனது வலக்கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை திரும்பி எறிந்துவிடு என்று மிக வன்மையாக கூறியுள்ளேன். ஏனெனில் இடரல் மிக ஆபத்தானது. சிலுவை
பாதை தொடங்கியது. இறைவன் என்னோடு என நான் நடக்க ஆரம்பித்ததும் முதல் முறை தடுமாறி கீழே விழுந்தேன். ஒருவேளை முள்முடியால் என் வதனத்தில் வழிந்த ரத்தம் என் பார்வையை மறைத்ததோ? உனது பயணம் எப்படி? தடைகள் அடிக்கடி உண்டா? தடையின்றி பயணிக்க உனது தெளிவான பார்வை மிக அவசியம். உன் கண்கள் தான் உன் உடலுக்கு விளக்கு. விளக்கின் வெளிச்சம் உன் பயண தடைகளை அடையாளம் காட்டும். அது மட்டுமல்ல, நீயும் பார்த்து நடக்க வேண்டும். முதல் பெண் ஏவாள் தெளிவான பார்வை கொண்டு விளக்கப்பட்ட கனியை பார்வைக்கு இனியதாய் கண்டதனால் கையை நீட்டி பறித்தாள். இறைவனின் இன்பவனத்தை இழந்தாள். படைத்தவனுக்கு தன்னை சமமாக எண்ணி பார்க்க முயற்சித்ததால் இன்பவனத்திற்கு வெளியே இடறி விழுந்தாள். ஆன்மீக வாழ்வில் நமது பார்வையால் நல்லதையே பார்க்கும் பார்வை கொண்டவனாக வாழ எனது வாழ்க்கையும் உனது செல்வ வாழ்வுக்கு உனக்கும் 2 கண்களாக இருக்கட்டும். நற்செய்தியாளர் நால்வரும் மறக்காமல் குறிப்பிட்டுள்ள புதுமைகளில் குருடர்கள் பார்வையடைந்த புதுமைதான் முதலிடம் பெறுகின்றது. பாத்திமேரி என்ற குருடன் இழந்த பார்வையை பெற்றபின் என் பின் தொடர்ந்து நடந்தார். ஆம், பார்வை பெறுவது முக்கியமல்ல, அதைவிட தொடர்ந்து நடப்பது மிக மிக முக்கியம். ஏனெனில் பின்னாளில் உலகம் உன்னை தள்ளிவிட்டாலும் நிகழ்வாழ்வுக்கு சாட்சியாக வாழ நீ அழைக்கப்பட்டிருக்கின்றார். 3 ஞானிகள் ஏரோதை பார்க்க சென்ற போது மறைந்த விண்ணில் வெகுடகினை நோக்கி என்னை காண மீண்டும் பயணித்த போது ஒளி வீசி அவர்களுக்கு வழிகாட்டியது. இறைவனை காண நீ பயணப்பட்டால் நானே ஒளி. எனது ஒளி உனக்கு வழிகாட்டியாக அமையும். இடர் இல்லாமல் உனது பயணமும் முடியும். பார்வை சரியானால் உனது பாதை தெளிவாகும். உனது பயணமும் நிறைவாகும். நான் தடுமாறியது முடிந்த கதை. நீ தடுமாறாமல் தொடர வேண்டியது உனது விண்ணக பயணக்கதை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை வெளியே தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியாக மாற்ற சர்வீஸ் செய்வதற்காக நித்திய சமாதானத்திலே பார கடவுது. முழு முதல் கடவுளை அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தையில் சந்தித்து துடிதுடிக்க செய்தாய். அடிமையான இறைவனை தேடி அன்னை என்னை காண வந்தாள். நான் போதகராக மக்கள் மத்தியில் போதித்த போதும், இன்று குற்றவாளியாக அலங்கோல நிலையில் பயணிக்கின்ற போதும் என் அன்னை என்னை காண வந்தாள். நீங்கள் எப்படி? ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தால் ஓடி ஓடி உறவாடுவீர்கள். அவர்கள் ஒடிந்து விட்டால் எட்டி கூட பார்க்க மாட்டீர்கள். அப்படித்தானே இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாக வாழ்வோம் என திருமண வார்த்தை பாட்டி உறுதி தருகிறீர்கள். அன்று வரை தனியான உறவுகள் அதற்கு பின் இரத்த உறவாக மாறுகின்றது. அந்த உறவின் வெளிப்பாடுதான் பெற்றோர் பிள்ளை தாய் பிள்ளை உறவு. அன்று எனது இன்பத்திலும் இன்று எனது துன்பத்திலும் என்னை காண வந்தது இந்த
இந்த அன்னையின் உறவு மட்டும்தான். சரி, மகனாக எனது உறவு அன்னையின் மீது எப்படிப்பட்டது? எனது மகிமையான நேரத்தில் என்னை அவர்கள் பிறர் துன்பம் துடைக்க வற்புறுத்திய போதும் அவர்களை மதித்து காண ஒரு திராட்சை ரசம் தந்தேன். இன்று இந்த அவலமான அலங்கோல நிலையிலும் என்னை காண வந்த போதும் அவர்களை கண்டுற்றேன். என் தாய் எனக்கு தந்த ஆறுதலையும் பேசுதலையும் ஏற்றுக்கொண்டேன். இப்போது இறைச்சித்தம் உங்களுக்கு நினைவுபடுத்துவது எங்கள் இருவரின் துன்பங்களை பற்றியல்ல, மாறாக இந்த சந்திப்பின் உயிரான எங்கள் உறவின் மேன்மையை சிந்திக்க அழைக்கின்றது. பயணங்கள் மிகவும் வசதி குறைவோடும் ஆபத்தாகவும் இருந்த காலத்தில் பெத்லகேம் முதல் கல்வாரி வரை நானும் என் அன்னையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டோம். இன்று உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் காண முடியாத துயரங்களுக்கு கண்கொள்ளா வசதிகளுடன் பாதுகாப்புடன் பயணிக்க முடியும். இதை நீயும் மறுக்க முடியாது. நேற்று வரை எப்படி எதிர்த்து பயணித்தாய் என்பது மறக்க வேண்டிய கேள்வி. மாறாக இன்று முதல் எப்படி உன் பயணம் இருக்க போகிறது என்பது சிந்தையில் நிறுத்த வேண்டிய கேள்வி. இனிமேல் உனது பயணங்கள் அதனால் உருவாகும் உறவுகளின் சந்திப்பு உனது அயலாருக்கு நட்பின் விருந்தாக, நன்மையின் பரிசாக, வாழ்த்துக்களின் ஒளியாக, பலவீனத்தின் பலமாக, தனிமையில் பாசத்தின் அரவணைப்பாக, பயத்தில் தைரியமாக, வீழ்ச்சியில் ஊன்றுகோலாக, துன்பத்தில் விடுதலையாக, ஏமாந்தவனுக்கு நம்பிக்கையாக, அனைத்துக்கும் மேலாக நானே உயிர் என்ற என்னை அவனுக்கு தருகின்ற உயிர் நண்பனாக பயணிப்பாயாக. இன்று மனிதன் இழந்திருக்கும் மாபெரும் பொக்கிஷம் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் அந்த உறவின் உச்சத்தை தான். பணம் தந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற தவறான ஒரு கணிப்பு மனித நேயத்தை குழி தோண்டி புதைத்து விட்டது. மனிதநேய சந்திப்புகள் மலராக மலர்ந்திட சிலுவை மரத்தை காணவா? எங்கள் பேர் தயவாயும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயும். மற்ற விசுவாசிகளாக மக்கள் சர்வேச இலக்கத்தினாலே நித்திய சமாதானத்திலே பாட கடவுளே. வணங்கி உமக்கு நன்றி எழுந்து சோற்றம் சொல்கின்றோம். அதிர்ஷ்டகாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீரே சுவாமி. நிலை 5. சீமோன் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறான். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உலகின் உயிர் காக்கவே எனக்கு சுகம் பெற சிமியோன் சிரமத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பு சகோதரனே, சேவகர்களால் நிர்பந்திக்கப்பட்டு வேலையை முடித்து களைத்து வரும் நேரத்தில் தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதால் தன்னை போல் தள்ளாடும் ஒரு மனிதனுக்கு இயன்ற உதவியை செய்ய சீமோன் முடிவெடுத்தார். நான் யாரென்று தெரியாமலேயே எனது பலவீனத்தில் என்னை பலப்படுத்த வந்தார் இவர். ஒருவேளை இந்நிகழ்வில் இவர் இறந்து போகவும் வாய்ப்பிருந்தது. இருந்தாலும் எனக்கு உதவினார். படைவீரரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இன்று உனக்கு வரும் கோரிக்கைகள், விண்ணப்பங்கள், கட்டளைகள் மற்றும் அறிவுரைகள் என
எதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றாய்? அதிகமாக, எளிதாகவும் விரைவாகவும் பிறருக்கு நீ கூறும் பதில்கள், எனக்கு நேரமில்லை, என்னால் இதை செய்ய முடியாது என்று கூச்சலிடுவதல்லவா உனது பழக்கம்? அன்று 5 அப்பங்களும் 2 மீன்களும் தன் உணராக கொண்ட சிறுவன் எனக்கு தேவை என்பதற்காக எனது சீடர்களிடம் அதை கொடுத்தான். அந்த சிறுவனுக்கு நான் யார் என்று தெரியாது. ஆனால் முடிவில் 12 கூடைகள் நிரம்ப அந்த உணவு மீதம் இருந்ததை அவன் கண்டான். சிமியோன் எனது மரண வேளையில் நான் யாரென்று அறியாமல் உதவினான். அவனது செயல் என் பாடுகள் நினைவு கூறும் பொழுதெல்லாம் நிறைவாக நினைவு கூறப்படுகின்றது. சிமியோனாக நீ மாறாவிட்டாலும் சிறுவனாக மாறலாமே. உனது உணவு எண்ணிக்கையில் அடங்காமல் மீதம் இருப்பதையும் காணலாமே. உன்னால் எப்படி முடியும் என யோசிக்கிறாயா? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? பரமபிதா தனது பரிசுத்த கரங்களால் தனது சாயலாக படைத்து உனக்கு தன் தூய ஆவியை உயிராக அளித்து அவரது படைப்புகளை ஆண்டு அனுபவித்துட சமரசுகளை விட உன்னை சற்று தாழ்வாக படைத்துள்ளார். இப்படிப்பட்ட உயர்வுள்ள மனிதனாக நீ பிறருக்கு உன்னை கொடுத்துள்ளார். கல்வாரியில் ஒருமுறை மனிதனாக நான் என்னை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன். பயன் இன்று எத்தனை இயேசு அயலானாக சக மனிதனாக நிற்கிறார்கள் என்று உன்னை சுற்றிப்பார். உன்னையும் சிறிது உலகிற்கு கொடுத்துப்பார். நீ கொடுப்பதின் பயன்கள் என்ன என்பதை உணவாலும் என்னாலும் முடியாது. உன்னாலும் கொடுக்க முடியும், அதை நீ மறுக்க முடியாது. வாங்கிக் கொள்வது நமது ஏழ்மையின் வெளிப்பாடு, கொடுத்து உதவுவது நமது மகிமையின் வெளிப்பாடு. ஆம், அந்த மகிமைக்கு முன்னுள்ள இறைவனாகும். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இருப்பதை கொடுப்பதினால். எடுத்து செல்ல ஏதுமில்லை, உனதாக இல்லாதவர். உனது கரங்களால் உன்னை அரவணைக்க முடியாது, ஆனால் உன் அருகில் உள்ள அயலானை அரவணைக்க முடியும். திருப்பிகள் அன்பை பகிர்ந்து கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் சர்வசேரகத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவுது. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீயோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீயோனை காட்டி நீயும் ஒளிந்து சீரோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உனக்காக மறுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய அசிஷ்ட காரணமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரசிக்கிறேன் சுவாமி. நிலை 6. வீர பெண்மணி எனது முகத்தை துடைக்கின்றாள். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தேன், இகம் அகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் பயன்படுத்தும் முதுமொழி, இந்த முதுமொழிக்கு உயிர் தந்து வாழ்வாக்கியவள் இந்த பெண். தன் உயிரையும் துச்சமென மதித்து உணர்ச்சி கொண்டவளாக எனது அலங்கோல வேதனைகளை கண்டு என் மீது அவளுள் அதனால் ஏற்பட்ட பரிவும் இரக்கமும் அவளுடைய வீர செயலுக்கு முதலாயிற்று. கண்ணிமைக்கும் நேரத்தில் தோன்றி மறையும் இடிமின்னல் போல் வந்தாள். துடைத்தாள் எனது வதனத்தை, சென்று மறைந்தாள். இவள் எனக்கு யாரும் இல்லை, ஆனால் மனித உணர்வுகள் உள்ள அவளுக்கு நான் எல்லாமுமாய் இருந்து விடுகின்றேன். எனவே மாந்தர் என்றென்றும் எனது முகத்தை முகமுகமாய் கண்டு மகிழ அவள் கொண்டு வந்த துகில் மீதினில் என் முகச்சாயலை பெற்றுக்கொண்டாள் பரிசாக. இந்நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்பும் வெரோனிக்காலை யாருக்கும் தெரியாது. ஆக நல்ல ஒரு காரியத்தை செய்ய முன்னுரையும் முடிவுரையும் தேவையில்லை.
பெண்களை கேளிக்கை பொருளாகவும் ஆள் வர்க்கத்தின் அடிமையாகவும் சாதித்த யூத சமுதாயத்தில் பெண்களுள் செயல் வீராங்கனைகள் ஒன்று என்று செய் அல்லது செத்துமதி என துடைத்தாள் என் முகத்தை வெரோனிக்காள். சரி, இனி உனக்கு ஒரு கேள்வி. இந்த வெரோனிக்காலை போல முகமறியா ஒருவருக்கு நீ உறவ நேர்ந்தால் உன் மனம் கேட்கும் கேள்விகள்: யார் இவர்? ஏன் ஜாதிக்காரரா, ஊர்க்காரரா, உறவினரா என எத்தனை கேள்விகள் கேட்கின்றாய்? கேள்விகள் கேட்டாலும் பரவாயில்லை, துணிந்து உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது பதிலா? நல்ல சமாரியனிடம் இந்த பழிவும் பச்சாதாபம் உயிருக்கு போராடும் கள்வர்களால் தாக்கப்பட்ட யூதனுக்கு உதவிட தைரியத்தை தந்தது. அவன் விடுதிக்காரரிடம், இந்த மனிதனை நன்கு கவனித்துக் கொள், பணம் போகவில்லை எனில் திரும்பி வரும்போது மீதமுள்ளதை தந்து விடுவேன் என்று உறுதி கூறி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தனது பயணத்தை தொடர்ந்தாள். உன்னோடு இணைந்து நிற்கும் இந்த மானுடத்தை பார். உனது பரிவையும் பச்சாதாபத்தையும் பகிர்ந்திட எத்தனை வாய்ப்புகள் வளம் வருகிறது. இனியும் நல்ல சமாளியனுக்கு கொண்டு சென்ற மதகுரு லேவியன் போல் தட்டி கழிக்காதே. தினமும் உனது கரங்கள் செய்யும் செயல்களில் ஒன்று இந்த அயலாளுக்காக இருக்கட்டும். இந்த மண்ணில் தான் அன்னை தெரசாவும் வாழ்ந்தார்கள். அன்னையின் அரவணைப்பை கல்கத்தா நகர வீதிகள் சுவைத்தன. உன்னாலும் முடியும், முயற்சித்து பார். அன்பு என்பது வெறும் நினைவாகவும் வார்த்தைகளாகவும் இருப்பதை விட செயலாக பரிணமிக்கும் போதுதான் மூகத்தை துடைத்தால் முகம் தந்தே மூகத்தை துடைத்தால் முகம் தந்தே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் சொல்லுகின்றோம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரசிக்கிறே சுவாமி. நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். எழுந்து வா, திரும்பி வா என்று அழைத்தேன், 2ஆம் முறையாய் விழச் செய்தாய். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நன்று. நண்பர்களே, எனது பயணத்தில் 2ஆம் முறையாக நான் விழுந்துவிட்டேன். என்னோடு பயணிக்கும் உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கின்றது. அதே வேளையில் விழாமல் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் எழுகின்றது. நீங்கள் விழுவது யாருடைய சித்தம்? வாருங்கள், பதில் என்ன என வாழ்க்கை பாடத்தை படித்து பார்ப்போம். திருச்சபையின் மாபெரும் இரு தூண்கள் சீமோன் என்ற பேதுரு மற்றும் சவுல் என்ற பவுல். இவர்கள் ஏன் விழுந்தார்கள் என்று கவனியுங்கள். நான் மிக தெளிவாக நேருக்கு நேர் எச்சரித்த பின்பும் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்னிடம்தான் உள்ளது என்று அறிக்கையிட்ட பேதுரு திருவிருந்தின் போது நான் கூறிய வார்த்தைகளை நம்பாமல், இறக்கவே நேர்ந்தாலும் உன்னை நான் மறுதலியேன் என்று அவரை மட்டும், அவர் என் மீது கொண்டுள்ள அளவில்லாத அன்பை மட்டும் நம்பினார். முடிவு, கோழி கூடும் முன் முன்முறை மறுதளித்தார். இந்த சவுல் தான் ஒரு ஜூதன், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், தாவீதின் மரபினர், குரு சமேலியாவின் பரமசீடன், யூதமறை சட்ட வல்லுநன், மணிமிடித்த வாலிபன், அனைத்துக்கும் மேலாக புதிய நெறியை சார்ந்தவர்களை வதைத்து கைது செய்யும் அதிகாரம் தலைமை சங்கத்தால் பெற்றவன் என்று தனது சுய பெருமை, தன் நம்பிக்கை இவைகளை வீண்டு கொண்டு குதிரையில் ஏறினார். தமஸ்கு நகர் நோக்கி செல்லும் வழியில் குருடனானார். ஏன் இப்படி நடந்தது? பேதுரு எனது முதன்மை சீடன், சவுல் யூத நெறியின் துடிப்புள்ள விசுவாசி. இருந்தும் பேதுருவிற்கு எனது வாழ்வு தரும் வார்த்தைகள் அவருடைய விருப்பப்படி இல்லாததால் திருவிருந்தின் போது
போது அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏமாந்து போனார். என்னை முகரை மறுதளித்தார். சவுல் சுயமரபு, ஜாதி, கல்வி என தன் பெருமைகளில் அதிகம் நம்பிக்கை கொண்டு தலைமை சங்கம் தந்த அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி தான் நினைப்பது நடந்தே ஆக வேண்டும் என்று உறுதி கொண்டு குதிரை ஏறினார். இறை சித்தம் அவரை குருடாக்கியது. ஆக தனது விருப்பப்படிதான் இறை சித்தம் அமைய வேண்டும் என நினைத்தவரும், நான் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என முயற்சித்தவரும், முன்பு நாம் கண்ட சீரோனூராகிய சீனியோன் வீரப்பன் வெரோனிக்காய் போல வாழ்ந்தாலும் கீழே விழுவது நிச்சயம். எனவே நீங்கள் மீண்டும் விழாமல் இருக்க கடவுளின் சித்தத்தை கேட்டு அன்னை மரியாள் போல கடவுள் வழிநடத்தலின்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அதனை வளைக்க முயலாதீர்கள். இரண்டாவது, நான் நினைப்பதுதான் என்று ஆணவம் கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களிடையேயும் ஒரு பழமொழி உண்டு, அடிக்கும் ஆடி காற்றில் அம்மியை பறக்கும் போது இந்த அருகம்பு எம்மாத்திரம். இது இரண்டாவது எச்சரிக்கை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். பரித விசுவாசத்தை ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினாலே நித்திய சமாதானத்தை பாடப்படுகிறது. நிலை 8. யூத பெண்கள் என் பின்னே அழுது கொண்டு வந்தனர். அம்மா, உங்களுக்காக எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் அழுங்கள். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் தேடி செல்வாய். ஒரு பரிதவிப்பின் குரலோசை என் காதில் விழுகிறது. என் கல்வாரி பாதையில் என்னை சுற்றி மனிதர்கள், குதிரைகள், கூடவே சவுக்கடிகள் உண்டாக்கிய பலவகை ஓசைகளோடு எனது பலவீனமும் துன்பமும் இணைந்து என் காதுகளை ஏறக்குறை மந்தமாக்கிவிட்டன. இருந்தாலும் தூரத்தில் இருந்து வரும் ஒரு பரிதவிப்பின் குரலோசை என் காதுகளில் இருக்கிறது. என் காடுகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எழுந்த ஓசை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. ஆனாலும் இறை சித்தமாகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறியது ஏன் தெரியுமா? அந்த அன்பு பெண்மணிகளின் இறை சித்தத்தை உணர்ந்து கொள்ளாத அறியாமைக்காகவும் உலகிற்கு மீட்பை நான் தந்த பின்பும் என்னோடு இணையமளிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் மன மாற்றத்திற்காக தான் அழுங்கள் என்று. நீங்கள் அழுகிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா, உங்கள் அழுகைதான் நீங்கள் பிறந்தபோது உங்களுக்கு உயிர் உள்ளதை உலகிற்கு உறுதி செய்தது. அதேபோல் மக்கள் உங்களுக்கு உயிர் உள்ளது என்று நிரூபிக்க நீங்கள் உங்களுக்காக, உங்கள் உடற்பிறப்புகளுக்காக ஏன் உலகிற்காக அழுகை ஆக வேண்டும்? இல்லையெனில் உலகம் உங்களுக்காக அழுவது உங்கள் காதில் இருக்கும். யூத பெண்களின் அழுகையை நான் கேட்டேன். உலகம் அழுகின்ற ஓசையை கேட்க செவியுள்ள நீங்கள் மனதார கேட்டு இது என் நிலை. சரி, உங்கள் நிலை என்ன? இதோ பாருங்கள், தாவீது அரசன் மற்றும் எனது நண்பன் யூதாஸ், இவர்கள் இருவரையும். யூதாஸ் நல்லவர், எங்கள் குழுவின் பொறுப்புள்ள பணியாளர். ஏனெனில் அவர் அவரது நினைப்படி என்னை பயன்படுத்த நன்கு திட்டமிட்டு தானாக செயல்பட்டார். வேதனைக்கு உள்ளாக்கிய நன்றி மரணத்துக்கு இட்டு சென்றது. மனமாற்றத்தை தராத மனவர்த்தம் யூதாஸுக்கு
தன்னையே தானாக நியாயப்படுத்தி மரணத்தை பரிசாக பெற்றான். தன்னைத்தானே தீர்ப்பிட்டுக் கொண்டான். தாவீது மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை நம்பினார். ஆண்டவரின் கைகளில் நான் சரணடைவதே இல்லை, ஏனெனில் அவர் மிகவும் இரக்கம் கொண்டவர் என்று சரணடைந்து தூயதோர் உள்ளத்தை விண்ணகத்தை உருவாக்கும் என மன்றாடி நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டார். இறைவன் தரும் சொந்தத்தை நீங்கள் தனதாக்கிக் கொள்ள உங்கள் மன வருத்தம் அவரோடு ஒப்புரவாகிடும். மனமாற்றத்தை தருவதாட்டார், ஏனெனில் தள்ளுண்டவன் முற்றிலும் கெட்டு போகாதபடி அவர் கண்டும் பொறுத்து கொண்டு வருகிறார் என்பதை இனியாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சொந்தங்கள் விலகி வாழக்கூடாது, இணைந்து வாழ வேண்டும். எழுந்து வா, விரைந்து வா, என்னை அரவணைத்து வா. இம்மானுவேலனாக உன்னோடு என்றும் இருக்க விரும்புகிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுகிறது. ஊரவே ஊரவே மாநில பெண்ணே, உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். ஊரவே ஊரவே மாநில பெண்ணே, உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உனக்காக வாழ்ந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோசனம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உடைய அத்தியஸ்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறேன் சுவாமி. நிலை 10. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை ஒலிக்கின்றாய். என்னை நேசிக்கும் வாலிப உள்ளங்களே, எனது ஆடையை களைந்தார்கள், நிர்வாணமாக்கினர் என்ற சொற்களை நீங்கள் கேட்கும் போது உங்கள் முகம் கோடி குறுகுவதை காண முடிகிறது. கேட்கின்ற நீங்களே இப்படி எழுதும் போது அனுபவிக்க நான் எப்படி இருந்திருப்பேன்? இதுவரை எனக்கு நிகழ்ந்த கொடுமைகளில் முத்தாய்ப்பான கொடுமை எனது ஆடையற்ற நிலைதான். இருந்தாலும் இது இறை சித்தம், எனவே முழுமனதாய் ஏற்றுக்கொண்டேன். இன்ப வனத்தில் முதல் மனிதன் ஆதாம் ஆடையின்றி இருந்தான், ஆனால் இறைவனோடு இன்பமாய் இருந்தான். இந்த மனுக்குளம் இறைவனோடு இன்பமாய் இருந்திட இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு என்ற நான் கல்வாரிந்த பலியாக என்னை அர்ப்பணிக்க சேவகர்கள் எனது ஆடையை களைந்து என்னை பரிசுத்த பொருளாக நிறுத்தினார். நீங்களும் பரிசுத்த பொருளாக அர்ப்பணமாகிட அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஒன்றுமில்லாத நிர்வாணத்தை அடைந்ததாக வேண்டும். அப்படி நிகழும் போது நிர்மலமான உங்கள் உள்ளத்தில் இறைவன் முழுமையாய் நிறைந்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இன்பமாய் இருக்க வேண்டுமா? யோசியுங்கள். அழகின் ஆடைகளை களைந்தவர்களாக மாறினால் மட்டுமே இன்பவனம் உங்கள் உடமையாகும். இல்லையெனில் ஏவாளை அழகை அழித்தது போல மீண்டும் மீண்டும் உங்களை அழித்துக் கொண்டே இருக்கும். வாருங்கள், நம்முன் உள்ள உலகின் பற்றுக்கள் மற்றும் அழகின் தீமைகள் அனைத்தையும் வெறுமையாக்கி அடிமையாய் இறைவன் முன் நிர்வாணியாய் அவருக்கு உகந்த ஏற்ற பலிப்பொருளாக நம்மையே மாற்றிட மனமாறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினாலே நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை உரிகின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல
இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோசனம் சொல்லுகிறோம். அது ஏனென்றால் உடைய அதிர்ஷ்டகாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு அன்பு அன்பே என்று நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். சிலுவையில் நான் அறையப்பட்டேன். இதுதான் அருவருப்பின் சின்னமா இந்த மரச்சிலுவை? வெற்றியின் சின்னமாக உருவாகிய உன்னதமான நேரம். அதே வேளையில் நானோ வெளியில் குற்றவாளிகளுக்குள் குற்றவாளியாக கருதப்பட்டு இந்த சிலுவையோடு இணைந்ததால் இந்த சிலுவை வெற்றியின் சின்னமாயிற்று. இந்த சிலுவை யார் தெரியுமா? விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் ஓர் அற்புதங்களின் ஊடகம், உபகரணம். இன்று ஊடகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ்ந்திட முடியுமா? கணனி, கைபேசி, காணொளி, தொலைக்காட்சி, மின்காந்த வலை என எத்தனை ஊடகங்கள், மின்மயமான உபகரணங்கள் உங்கள் வாழ்வை மையப்படுத்தியுள்ளன. இப்படி ஊடகங்களுக்கு ஊடகமான நீ உன்னத தேவனுக்கும் உலகமான அனைவருக்கும் இந்த கல்வாரி சிலுவை நான் உறவை வளர்க்கும் ஊடகம் என்பதை என்றும் நினைவில் வை. பாலை நிலத்தில் பாம்பை உற்று நோக்கியவன் வாழ்வு பெற்றான். இன்று இந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்குபவர் மீட்பை பெறுவான். ஏனெனில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சிலுவையை உற்று நோக்குபவர் மீட்பை பெறுவான். இந்த வனத்தை ஆதாம் பிறந்தபின் தனிமையான இறைவன் இந்த கல்வாரி காட்சிகள் நிகழும் வரை வல்லமையுள்ள இறைவனாக மட்டும் இருந்தார். அதுவும் தனியாகவே இருந்தார். இந்த கல்வாரி காட்சிக்கு பின் மனுக்குலத்தோர் அப்பா தந்தையிடம் வளர்ந்து தந்தைக்கு தந்தையாக, சகோதரனாக, நண்பனாக, உறவுகளுக்குள் உறவாக உங்கள் உள்ளங்களில் கலந்துள்ளார். இத்தகைய மாண்புள்ள உறவை உனக்கு தந்தது இந்த சிலுவைதான். சிலுவையை உற்றுப்பார். சிலுவையோடு இணைத்துள்ள இயேசு வாழ்க்கையினால் உனக்கு உறுதியாக்கிய உறவின் மகிமை நமக்கு தெரியும். ஆம், நேற்று வரை நீ வெறும் தேவனை படைத்த மனிதன். இப்போது நீ இறைவனின் பிள்ளை, அன்பு மகன், மகள். புரிந்து கொள். சவுலுக்கு உறவுமை குடிமகன் என்ற சிறப்பு இருந்தது. உனக்கு கிறிஸ்துவின் உரிமை குடிமகன், கிறிஸ்தவன் என்ற உரிமையும் பெருமையும் வேண்டுமென்றோம். இதோ மனிதத்துடன் நேராக நிமிர்ந்து மனித நேயத்தால் வந்தோரை அரவணைக்க கையையும் விரித்து மன்னிப்பால் இணைந்துள்ள இந்த சிலுவையின் அருகே வா. வந்தால் தெய்வ பயம், விசுவாசம் மற்றும் மனமாற்றம் என 3 ஆணிகளால் மணமகனோடு இணைக்கப்படுவார். அப்போது அப்பா தந்தாய் என்ற உறவின் ஒளி முன்னில் எழுவோம். உறவுகள் கேள்வியான இந்த காலகட்டத்தில் இயேசுவாகிய இந்த மண்ணில் உறவுகளுக்கு நீங்கிய விதையானால் மன்னிப்பு என்ற உறவிற்கில் ஜீவ நீரூற்றாகவன் நானே உன்னை வளர்த்து பெரிய மரமாக்குவேன். அப்போது உனது கனிகள் வாழ்வு தரும் சிலுவையின் கனியாகி அயலானுக்கு அன்பின் விருந்து படைக்கும். உனக்கு மீட்பும் மகிழ்வும் இந்த கல்வாரி சிலுவைதான். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எடுத்து சோசனம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உடைய அதிர்ஷ்டகாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீது ரட்சித்தீரே சுவாமி. நிலம் 12. சிலுவையில் இயேசு உயிர் விடுகின்றார். அம்மா, இதோ உன் தாய், இதோ உன் மகன். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அழைப்பு நீங்கள் ஏற்றுக்கொண்டது
கல்வாரி எனக்கு சொந்தமானது. பிறப்பு என்று ஒன்று இருக்கும்போது மரணம் என்று ஒன்று இருக்கும். எனக்கு நிகழ்ந்த இந்த கொடூரமான மரணம் என் பகைவனுக்கும் நிகழாமல் இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் செய்தித்தாள்களை படித்தாலோ தொலைக்காட்சி பெட்டிகளை இயக்கினாலோ அதிகமாக நினைவு கூறப்படுபவை மரணங்கள் தான். நோய், மூப்பு, விபத்து என எத்தனையோ வகை மரணங்கள் தினமும் கண்முன் வருகின்றது. ஆக மரணம் என்று மனிதனுக்கு சகஜமாகிவிட்டது. பிறகு ஏன் நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி மிகவும் துக்ககரமான என் மரணத்தை கடந்த 2000 ஆண்டுகளாக நினைவு கூறுகிறீர்கள்? பாரம்பரியமாகவா, பக்தி முயற்சியா அல்லது பயன்கள் வேண்டியா? எனது மரணப்பாடுகள் மிக கொடுமையானவைதான். நீங்கள் பிறந்தது முதல் தியானித்து வருகிறீர்கள். இன்று நீங்கள் எப்படி எதற்காக இங்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் தியானிப்போம். இதில் எனது விருப்பம் என்ன என்று யோசிப்போம். முதல் பிரிவினர் எனது அன்பு தாய், அன்பு சீடர், என்னை நேசித்த மதலை கருதார். இவர்கள் எனது சிலுவையின் அடியில் மிக அருகில் நின்றனர். தாய் மற்றும் அன்பு சீடருக்கு அன்பின் உறவை, தாய்மகன் உறவை தந்தேன். நேசித்த மதலை கருதாருக்கு நான் உயிர்த்த பெண் காட்சி தந்தேன். எனது உறவினர் பங்காளிகளாக்கினேன். இரண்டாம் பிரிவினர் எனக்கு அறிமுகமாய் இருக்கும் கலிலேயாவில் இருந்து என்னை தொடர்ந்து வந்தும் அருகில் வராமல் தொலைவில் நின்று பார்வையாளர்கள் ஆனார்கள். பயன்பெறாமல் போனார்கள். மரணம் நிகழ்ந்த வீட்டில் உறவினர், பங்காளிகள் என அனைவரும் துக்கம் 3 நாள் என்று வேதனையோடு இருப்பார்கள். ஆனால் 3 நாளுக்கு பின் அவர்களுடைய கடைசி மூச்சு உள்ளவரை இறந்து போனவரின் எண்ணங்களை செயல்படுத்த பங்கு பெற்று பங்காளிகள் ஆவார்கள். 10ஓடு 11ஆக கூட்டத்தில் ஒரு பார்வையாளனாக உன்னை இங்கு அழைக்கவில்லை. மாறாக எனது ரத்த உறவினராக, உலகிற்காக உன்னையே பங்களிக்கும் பங்காளியாக பார்க்க விரும்புகிறேன். நீ எனது உறவினர். உனக்காக மட்டும்தான் விண்ணகம் விட்டு மன்னகம் வந்து இந்த அடிமை கோலம் ஏற்று எனது வாழ்வை உனக்கு வழங்கினேன். அருகில் வா. உன்னை கட்டி அணைக்க விரிந்து இருக்கும் எனது கரங்களின் அரவணைப்பை, அன்பை, உறவை உனது உரிமை சொந்தமாக்கு. இந்த கல்வாரி உனக்கு சொந்தம் என்றால் உனது கடைசி மூச்சு உள்ளவரை கடவுள் உனது சொந்தக்காரர்.
எங்கள் பாவம் நான் செய்தேன். தன்னலாசையில், புகழாசையில், உலகத்தின் பாவம் நான் செய்தேன். உன் கையாலே அறைந்தவர்க்காய் நீ, உன் கையாலே அறைந்தவர்க்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திடாத மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திடாத மனமிரங்கும். உங்கள் மழை பெய்யும் ஆவிதான் உன்னை தினம் மறந்திடுகிறார். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். கைவிட விசுவாசிய ஆத்துமாக்கள் சர்வீஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தை எதிர்பார்க்கிறது. நிலை 13. உயிரையும் தந்தே உலகாயோ. உயிரையும் தந்தே உலகாயோ. உயிரையும் தந்தே உலகாயோ. உனக்காக அழைத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோஸ்திரம் செய்கின்றோம். ஆமென். கிறிஸ்துவ ஆழ்வான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற சுவாமி. நிலை 13. அன்னையின் மடியில் இயேசுவை வளர்க்கிறார்கள். பாசத்தின் மடியில் என்னையும் பார், தளருகிறாள் என் தாயை பார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கேட்டிருப்பீர்கள். அன்னை மரியாளாகிய நான் கூறுகிறேன், பலவீனத்தின் சம்பளம் மரணம்தான். இதுவரை எனது மகன் உங்களோடு பேசினார். கேளுங்கள், இப்போது நான் பேசுகிறேன். முதல் ஏவாள் அழகிக் கொண்டிருக்கிற கனியை பார்த்தாள். மனிதனிடையே பாவமும் மரணமும் கண்டேன். இரண்டாம் ஏவாள் நான். என் மடியில் வளரும் கல்வாரியின் கனியாம் மடுமகனை உங்கள் பார்வைக்கு நிறுத்தியுள்ளேன். நீங்கள் இவரை பார்த்தால் மீட்பும் நித்திய வாழ்வும் உங்கள் உடமையாகும். இறைவனின் அடிமையாக இறை சித்தமே எனது வாழ்வாக நான் வாழ்ந்து வந்ததால் இன்று இந்த கடும் கொடூர நிகழ்வையும் அமைதியாக கடந்திட ஆசீர்வதிக்கப்பட்டேன். எனது மகள் அனுகுல வீட்டில் மேற்கொண்ட அளப்பரிய ஆவலால் தன்னையே மறந்து அழிவை கோலம் ஏற்றதால் பலவீனம் பெற்று வண்டில் சாய்ந்தாள். எனது மகளின் மரணம் பாவத்தால் ஏற்படவில்லை, மாறாக அனுகுல வீட்டின் மீது அவன் கொண்ட எல்லையற்ற அன்பால் அவரை பலவீனப்படுத்தி மரணத்தை பரிசளித்தார். நான் எனது பலமான வாலிபம், கண்ணிமை இவைகளை கடவுளிடம் இழந்தேன். அவருடைய அடிமையாகி நடுப்புற வீட்டில் நானும் ஒரு கருவியானேன். எனது மகன் அவருடைய பலமான உலகத்தை விடுவித்து பலவீனங்கள் நிறைந்த மண்ணுலகில் மனிதனானார். மனுக்குலத்திற்கு மீட்பின் வெற்றியை பெற்று தந்தார். இதை கண்ணுற்ற இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கூறிப்படுகிறார். நாசரேத்தில் கபிரியேலின் வழியாக கடவுளின் அழைப்பை ஏற்று மணமகள் மகனாக வந்தார். கல்வாரியில் மணமகள் அழைத்தார். அன்பு ஜீவனின் தாயானே, எதிர்பார்ப்புகள் இல்லாத எனது வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் இல்லை. இதோ என் தாய், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூற எதை விட வேண்டும்?
என நீங்களே முடிவு செய்யுங்கள். நாசரேத் ஊரில் என்னை விட்டுக் கொடுத்தேன், எதையும் இழக்கவில்லை. கல்வாரியை விரும்பி ஏற்றுக்கொண்டேன், பாரச்சுமையாக ஏதுமில்லை. ஆம், இறைவனுக்காக உங்களை விட்டுக் கொடுப்பதாலும் அவரையே நீங்கள் விரும்பி சுமப்பதாலும் இழக்கப் போவதும் ஏதுமில்லை. Yes,